ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஃப்ரைடே வந்து எடுத்த வீடியோங்க. கொஞ்சம் டிலே ஆகி தான் வீடியோ வந்து போட முடிஞ்சிச்சு. ஃப்ரைடே மார்னிங் கிச்சனில் வந்தோடனே சாதம் வந்து வச்சாச்சு. இன்றைக்கி எதுவுமே வந்து சாப்பிடல. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு குட் ஃப்ரைடே இல்லையா. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் இருந்ததை கடையில் கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நாட்டுக்கோழி தான் வந்து சமைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் வித்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தக்காளி வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த ரம்ப இலை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாட்டுக்கோழி வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறத வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே நானாகவே கட் பண்ணுவேன். இன்றைக்கி வேலை சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறனால கடையில் கொடுத்து கட் பண்ணி வாங்கியாச்சுங்க. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் மிக்ஸ் பண்ணவே முடியலை. கையை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கிச்சன் டவலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குலுக்கி விட்டுருந்தேன். இப்படி குலுக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வதங்க விட்டேன். நெக்ஸ்ட் வந்து சாதம் வெந்துருச்சு. இதை வந்து வடித்து விட்டுறலாம். சாதத்தை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் வந்து இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். வரமிளகாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கேன். கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுனால. கொஞ்சமாக ரசம் மாதிரி வந்து வச்சுட்டு பாதி கறியை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுவல் வந்து செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி ரசம் ப்ளஸ் வறுவல் அந்த மாதிரி வந்து செய்ய போகிறேன். மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா தூள்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதை வந்துட்டு வேக விடலாம். அது வந்து கரண்டியில் கிண்ட முடியலைங்க, கை வலிக்குது. அதனால் வந்துட்டு கிண்ட முடியலை. அதனால் இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுடுதண்ணி வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து இதில் வந்து சேர்த்து நாம் எவ்வளோதுக்கு ரசம் வேணுமோ இல்லை எவ்வளோதுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதிகமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வறுவலுக்கு கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு தோல் எடுத்துகிட்ருந்தேன். என்னோடய அண்ணாவும் அண்ணியும் வந்திருந்தாங்க. அண்ணிக்கிட்ட வந்து பேசிகிட்டே நான் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு சமையல் வந்து பார்த்துட்ருந்தேன். சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு வேறு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி குட் ஃப்ரைடே அப்படிங்கிறனால சர்ச்சுக்கு போகணும். நான் வந்துட்டு சிக்கனை வந்துட்டு கூட்டி விட்டுட்டு அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு கேப்பில் வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு வந்துட்டு மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா வந்து இடிச்சிட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்விதாவோட அவங்க அத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அஸ்விதாவுக்கு வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து சோம்பு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு பழுத்த தக்காளியாக வந்துட்டு ஒரு தக்காளி வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தனால 2 சேர்த்துருக்கேன். ஒரே தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு வர மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா தூளும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டுக்கோழி சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த ரசத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு அந்த மசாலாவோடு நல்லா வந்துட்டு பெரட்டி வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு பூண்டு வந்து இடிச்சிட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு மஞ்சரட்டு தாங்க. பார்த்திங்க அப்படின்னா மஞ்சட்டுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ரிட்டன் வரும்போது ஐயோ பற்றிக்கிச்சு வெயில் தாங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி ரசம் வந்து வச்சுட்டு சுட சுட சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழியே வந்துட்டு
பார்த்திங்கன்னா வறுவல் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு வந்துருந்துச்சு. முக்கியமாக எனக்கு ரசம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 in 1 மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரசமும் ரெடி ஆயிடும், ஒரு சைடு வறுவலும் வந்து ரெடி ஆயிடும். சமையலாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்துட்டு மஞ்சட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடு வந்துட்டு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அதுதான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. மாடு நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பார்த்து மாடுக்கிட்டு வரும். கிணத்துக்கு மாடு விழுந்துருச்சு. மாடு வருதியா இந்தாவதியா. ஐயா பாருங்க எல்லாரும் பாருங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் நெடுமரத்தில் வந்துட்டு 2வது மஞ்சட்டு. ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சட்டு நடக்கும், அதுக்கப்புறம் 2வது ஒரு மஞ்சட்டு. அந்த 2வது மஞ்சட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி குட் ஃப்ரைடே அன்றைக்கி நடந்துச்சுங்க. பயங்கர கூட்டம், பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு. பார்த்திங்க அப்படின்னா நாங்களாம் வந்து யாரும் போகிறதில்ல. ப்ளஸ் வீட்டில் ஜென்ட்ஸ் போனாங்க அப்படிங்கிறனால அவங்க வீடியோ எடுத்ததுனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆளை பார்த்தேன். மாடு கயிறு ஓடும் போடலாச்சு. போலீஸ்கார வண்டி காலியா பக்கால போடு. போலீஸ் வண்டி காலி வந்துருச்சியா. போலீஸ் வண்டி காலி. ஒரு குத்து வண்டி நல்லா போடு. வண்டியில் ஒரு குத்து. ஆமாம் இந்த வரேன் இல்லை. போலீஸ் வண்டி காலி. அதையும் போட்டு படுத்தி ஐயோ அதே போட்டு போச்சுடா. அவன் எடுத்துட்டேன், பையன் எடுத்துட்டேன். அவனை கவர் பண்ணு. அந்த மாடை அது வரைக்கும் கவர் பண்ணு. போச்சுடா வண்டி. அந்த வருது நல்ல மழை வருது. நல்ல மழை வருது. சரியான கலையாக வருகிறது. பார்த்து நிற்குங்க. நல்ல மழை வருது. போயிடும் போது அதெல்லாம் ஒன்றும் பிடிக்க முடியாதுல்ல. அதான் 4-5 பேர் வேணும் பாட்டு வைக்கலாம். அது வாட அப்படியே அனுப்பிட்டே போயிடும். வேற ஏறிச்சா. என்னோடய அண்ணா வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சட்டெலாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் பார்த்துட்டே பிள்ளைங்களோட வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா பலூனை வந்து ஊதி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.